ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, எனக்காக காத்திருக்கிறாய் என்று நான் உன்னை காண வந்தேன். என் அன்பு குழந்தையே, என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை, என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தமடையாதே. உன் தலையெழுத்தை மாற்றுபவன் நான், ஷீரடி நாயகன் நான் இருக்க சங்கடம் உனக்கு ஏன்? உன் அப்பா நான் இருக்க உனக்கு ஏன் வேதனை? அனைத்தையும் நான் அறிவேன். உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ எதை நினைத்தும் கலங்காதே. வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம், சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது நீ ஏன் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய்? உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா? உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம், ஏமாற்றம், தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை, வலிகளை அனுபவித்து வருகின்றனர். வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும். உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்தது மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாதே. ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும். அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும். இதை மனதில் கொண்டு செயல்படு. பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம், வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது. இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் வாழ்விலும் வெற்றிகள் குவிய போகிறது குழந்தையே. கலங்காதே. உன் சாய் உன்னோடு எப்போதும் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது. சாய் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது குழந்தையே. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் உள்ளது. அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடும் இந்த சாயின் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல குலை தள்ளி தலை தொங்கும். நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு முடிந்த நன்மைகளை இன்றே நீ செய்திடு. நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும். காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் கிடைக்கும். என் அருள் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே. உன் அகந்தை, ஆணவம், இருமாப்பு இவைகளை விடுத்து சற்றே குனிந்து மலர்களை பொறுக்கி மாலையாக்கி மீண்டும் நீ என்னை நோக்கி வா. அனைத்தையும் உன் சாயப்பாவான நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.